எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? இந்த ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்லாம் நீ கைவிட்டுறணும். அதுக்கு தான். ஏன் பேச்ச கேளு. கம்பெனியில் எனக்கும் ஷேர் கொடுக்குறாங்க, நான் உனக்கும் தர்றேன், ஒத்துக்கோ. ஹேய், எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான உன் கூட சேர்ந்து ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்த சொல்றியா? எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டீங்களா? சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்டை நான் எனக்காக பண்ணல, ஜனங்களுக்காக பண்றேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, உனக்கு ஒரு விலை இருக்கும். எவ்வளவு வேணும் கேளு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா மெடிசனை நியாயமான விலைக்கு வித்தா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியா வாழ்றதே குடும்ப உறவுகளால தான். அது இன்னைக்கு மொத்தமா அழிஞ்சிட்டு வருது. அப்பா அம்மாவுக்கு நோய் வந்தா பிள்ளைங்க பிரிஞ்சிடறாங்க. அண்ணங்கிட்ட இருந்து தம்பி, அக்கா கிட்ட இருந்து தங்கச்சி, எல்லா உறவுகளும் விடுபட்டுறது. காரணம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இல்ல சார், மருந்து வாங்க பணம் இல்லாதால்தான். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சாக போறவன் இன்னைக்கு செத்தான்னா கொஞ்சம் பணமாவது மிச்சமாகுமேன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். கிரேட் அப்சர்வேஷன். இதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனப்படும், உனக்கு என்ன லாபம்? ஒரு நல்லது செஞ்சேங்கிற ஆத்ம திருப்தி. நீதி நேர்மன் இப்படி பேசிட்டு இருந்தவன்லாம் பிளாட்ஃபார்த்துக்கு தான் போயிருக்கான். அவசரப்படாம முடிவு பண்ண. கெட்டது பண்றதுக்கு தான் நான் யோசனை பண்ணுவேன், நல்லது பண்றதுக்கு நான் எப்பவும் யோசிக்க மாட்டேன். பிளாட்பாரத்தில் இருந்து தான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன். மறுபடியும் பிளாட்பாரத்துக்கு போறதை பத்தி நான் கவலையே பண்ண மாட்டேன். ஜெனரிக் மெடிசன் தான், அது மக்களுக்காக மட்டும்தான். இதனால நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபேஸ் எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி. எங்க அண்ணன் கட்டி எழுப்பின சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக ஜெயில இருந்த கவுன்சிலரை நாங்களே பெயில் எடுத்தோம். கொலப்பழி மேல விழுந்த அந்த அவமானம் தாங்க முடியாம எல்லாத்தையும் நிறுத்திடுவார்னு நினைச்சோம். ஆனா வெயில்ல வெளியே வந்த உங்க அண்ணன் மறுபடியும் ஒரு நாள் என்ன கலெக்டர் சார்ட்ட இருந்து போன் வந்திருக்கு? ஓ, இப்ப கலெக்டர் இல்ல சத்தியமூர்த்தி. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றதுக்காக போன் பண்ணியா? உன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி என்கிட்ட இருந்து என் கலெக்டர் பதவி வேணா பறிக்கலாம். என் ஐஏஎஸ் படிப்பே இல்ல, கல்விக்கு அழிவே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஜெனரிக் மெடிசன் விஷயம் மறுபடியும் உழைக்கும். சமாதானம் சமாதானம், அந்த அளவுக்கு பொங்காதீங்க சத்தியமூர்த்தி. ஜெனரிக் மெடிசன் விஷயத்துல நீ பணத்தாசையில ஊழல் பண்ணதா உன் மேல கேஸ் போட்டு உன் பதவியை பறிச்சு உன்னை ஒண்ணுமில்லாதவனாக்கி நடு ரோட்ல நிறுத்தி இன்னும் எதுக்கியா என்கிட்ட சவால் விடுற சத்தியமூர்த்தி? இது என்னோட பவர், என்னோட ரூலிங். ரூலிங் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா கோர்ட் உன்னோடது இல்லையே. நீ என்னடா என்ன அவமானப்படுத்துறது? எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லி உன்னை அவமானப்படுத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வர. சத்தியமூர்த்தி, கோர்ட்டுக்கு தேவை உன்னோட வெட்டி லெக்சர் இல்ல, சாட்சி. அதுக்கு தான் ஃபோன் பண்ண. ஃபோன் பண்ணா? ஃபோன் பண்ணது உன்னை கொஞ்சறதுக்கு நினைச்சியா? நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு. சொல்லக்கூடாதது எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க மந்திரி? ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏய், வராத. என்ன இது போதில்ல? கோர்ட் உனக்கு தெரியா சொல்லுமா? போயா. கோர்ட்ல சந்திப்போம் மந்திரி. உங்க அண்ணனை ஒரேடியா முடிச்சணும்னு முடிவு பண்ணோம்.
ரஜினி கூட இருந்த மாதிரியே இப்பவும் ஸ்பீடா இருக்க. குட். முதல்ல இத பாரு. டே ரெடி பண்ண ஜெனரிக் மெடிசன் டாக்குமெண்ட், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தா நான் போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஃபினிஷ். ஒன் டிபி டேட்டாவை கொடுத்துட்டேன். ஆனா உன் மூளையில 100 டிபி டேட்டா இருக்கே, அதை எப்படி அழிக்கிறது? இந்த ஜெனரிக் மெடிசன் ரகசியம் இங்கேயே உன்னோட அழிஞ்சு போயிடும். உண்மைக்கு எப்பவும் முடிவே கிடையாது. இன்னும் வேகமா வரும். ராம் வருவான். அக்கா, எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா உங்க அண்ணன் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு உயிரை விட்டுட்டாரு. இப்ப அவரை தப்பானவருன்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ராம், என்ன இது ராம்? Are you crazy? ஒரு நிமிஷம். It's bleeding. Oh God. I'll get the bandage. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுது. நம்ம வேதனைப்படுறதுனால உங்க அண்ணன் திரும்பி வர போறதில்லை. லைஃப்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம் அண்ணி. ஒன்று நம்ம பிறந்தது, இன்னொன்று பிறந்ததுக்கான காரணம். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அண்ணி. அண்ணனோட லட்சியம் வீணாக விட மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அண்ணன் திரும்ப வர போறதில்ல. அதே மாதிரி அவரோட லட்சியங்களும் ஆசைகளும் அழிய போறதில்ல.